ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தொக்கு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு சைட் டிஷ் செய்யாமல் ஒரே சைட் டிஷ்ஷில் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தொக்கு செய்யறதுக்கு நம்ம ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கோம். அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மாங்காவாக இருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள்கிட்ட எந்த மாங்காய் இருந்தாலும் சரி அந்த மாங்காவை கொஞ்சம் காய்வாட்டமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சீவி வச்சுருக்கேன். காய் துருவத்தில் ஒரு பெரிய சைஸ் மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் பூண்டு. இந்த பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதான் இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸு. வாங்க நெக்ஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்தா செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கடுகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிட்டு நல்லா அந்த பூண்டு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 பெரிய சைஸ் தக்காளியை அதோட சேர்த்துக்கோங்க. அது தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே சேர்த்து வற்றி வரணும். அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கி விடணும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி ஃபுல்லாக வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும். அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த தக்காளியை நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்லா தண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது நம்ம கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். அந்த ரெட் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காவை உள்ளே சேர்த்துடலாம். ஃபுல்லாக மாங்காய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் மாங்காவும் இந்த தக்காளி தொக்கு மாதிரி இருக்கிறது ரெண்டுமே கலந்து வரணும். நல்லா பரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு ரெண்டுத்தையுமே ஒன்று சேர்த்து பரட்டி விடுங்க. இது ரெண்டுமே பரட்டி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டைமில் உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு லோ ஃப்ளேமில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க. மாங்காய் எல்லாமே அந்த தக்காளியோடு சேர்ந்து மேஷ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வேக விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இடையில கலரி விடுங்க. இந்த அளவுக்கு மாங்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்து கலக்கி விடுங்க. நான் நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தொக்கு ஆற வச்சிடுறேன். ஆற வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு கண்ணாடி பாக்ஸ்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போ தேவையோ அப்பப்போ லைட்டாக ஹீட் பண்ணி சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லை இட்லி, தோசை இந்த மாதிரி எது கூட வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ரெசிபி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.